ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ இன்னைக்கு நம்ம வந்து மேக்கிங் வீடியோ தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா, நம்ம டெய்லியும் வீட்டில் வந்து நைட் ஆனா லைட்டு போடுறோம், மறுபடியும் காலையில ஆனா நம்ம லைட் ஆஃப் பண்றோம். இதே தான் நம்ம டெய்லி ரொட்டீனாவே பண்ணிட்டு இருக்கோம். இது அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இன்னைக்கு பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா, நைட் ஆனா ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியிற மாதிரியும், பகல் ஆனா ஆட்டோமேட்டிக்கா லைட் ஆஃப் ஆகிற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். எப்படி பண்றேன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போடலாம். இப்போ இந்த ரெண்டு பொருள் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டனு. ஒன்று வந்து ரிலே மாடியூலு, இது வந்து எல்டிஆர் சென்சாரு. எல்டிஆர் மாடியூல் நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கணும். சென்சார் இந்த சென்சார் மட்டும் நம்மளுக்கு இல்லை, இந்த ஃபுல்லாக மாடியூல் இருந்தால் தான் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதனால இது ரெண்டும் தான் இம்பார்ட்டனு. இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைட் ஆஃப் ஆன் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பவர் சோர்ஸ் வந்து நான் ஒரு 5 வோல்ட் அடாப்டர் ஒன்று நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஜம்பர் ஒயர் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், இது மட்டும்தான் இதுக்கு தேவையே. இது வந்து நம்ம வந்து இதில் வந்து ஏசி கரண்ட்டை வந்து நம்ம இப்போ எந்த லைன் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். டிசி வோல்ட்டும் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து பேட்டரியில் சப்போஸ் சோலார்லேருந்து எரியிற மாரி இருந்தாலும் அது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனாலும் நம்ம ஏசி லைனையும் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஸ்டெப்பாக அப்படி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிலே மாடியூல்ல வந்து இந்த 3 பின் இருக்கும்ல, அந்த 3 பின் அப்படியே கரெக்டாக மாட்டிப்போம். ஃபர்ஸ்ட் அப்படியே ப்ளூவை கொடுத்துக்கிறேன். ப்ளூ வந்து விசிசின்னு இருக்கு, அதை அப்படியே கொடுத்துக்கிறேன். செகண்ட் வந்து கிரவுண்டு, அடுத்தது வந்து சிக்னல் இன்புட்டு. இப்போ எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துங்க. இதில் விசிசி எது கனெக்ட் பண்ணணும், கரெக்டாக இந்த எல்டிஆர் மாடியூல்லையும் கரெக்டாக அந்த விசிசி கரெக்டாக கொடுத்துட்றோம், விசிசியும் கிரவுண்டும். அவ்வளோதான், இது ரெண்டுத்துக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து பவர் கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் இந்த அடாப்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபீமேல் பின் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ஃபீமேல் பின் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் விட்டே கட் பண்ணுவோம். இந்த பின்னு வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். இப்போ வந்து நான் இதை பவரை கொடுத்து நான் ப்ளஸ் மைனஸ் இதில் வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுதான் ப்ளஸ்ஸில் வந்து நான் ஒரு நாட் போட்டு வச்சுக்கிறேன் சும்மா. இது 5 வோல்ட் மாடியூல் தான் நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறோம். 12 வோல்ட்னா நம்ம 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கணும், அவ்வளோதான். மைனஸ் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துட்டு மைனஸ் அப்படியே சால்டர் பண்ணிக்கலாம். மைனஸ் வந்து சென்டர் பின்னு தான், அதனால நம்ம கூட கரெக்டாக சென்டர் பின்னில் வச்சு அப்படியே சால்டர் பண்ணிட வேண்டியதான். ப்ளஸ் ஒரு டீம் அப்படியே வச்சு சால்டர் பண்ணிடலாம். அதான் நம்ம கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. இப்போ இன்னும் பெண்டிங் என்னன்னா, இதில் வந்து நம்ம எதை வந்து கட் ஆஃப் பண்ண போகிறோம், எதை வந்து சுவிட்ச் கண்ட்ரோலாக நம்ம இதை மாற்ற போகிறோன்ட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணல. அவ்வளோதான். நீங்கள் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம எந்த லைட் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, டிசி வோல்ட்டு கூட நம்ம வந்து இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து எல்டிஆர் சென்சாரு, இது வந்து நம்ம வெளிச்சத்தை டிடெக்ட் பண்ணி இந்த ரிலே மாடியூலுக்கு வந்து நம்மளுக்கு அனுப்போம். இது வந்து ரிலே வந்து கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். மறுபடியும் இது நம்ம மறைச்சிட்டோம்னா மறுபடியும் இது ஆக்டிவேட் ஆகி ரிலேவை ஆன் பண்ணி விட்டுரும். இதுதான் நம்மளுக்கு வந்து ப்ராசஸ்ஸு. இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துலையும் லைட் எரியும், இதுலேயும் லைட் எரியும். நம்ம ஃபர்ஸ்ட்டு கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ரிலே சவுண்டும் கேட்கும். எதனாலனா இங்கே வந்து வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்கு, அதனால வந்து ரிலே வந்து ஆன் ஆகுது. இப்போ கட் ஆஃப் ஆக பாருங்க. இப்போ வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு லைட்டு வச்சு நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போதைக்கு இங்கே வந்து ஒரு எல்இடி லைட்டு, நம்ம வந்து டிசியில் இருக்கிற லைட் வந்து நான் ரிலேல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் ஆன் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. இப்போ நான் வந்து இந்த எல்டிஆர் கிட்ட நான் கையை வைக்கிறேன் பாருங்க.
இப்போ லைட் இங்கே எரியறதுனால ஆஃப் ஆயிடுச்சு. நான் மறைக்கிறேன். லைட் எரியுது. இப்போ நம்ம இதுலயே காமிச்சோம்னா வந்து லைட் பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். இது வந்து வேற சைடு வைக்கணும். இப்போ வந்து நிழல் ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் இருட்டிடுச்சுன்னா இப்படி ஃபுல்லா இதுக்கு வெளிச்சம் போகாம இருட்டிடுச்சுன்னா லைட் எரியும். மறுபடியும் சூரியன் வந்துடுச்சுன்னா இப்படி ஆஃப் ஆயிடும். இதை வந்து நம்ம எதுக்காக நம்ம இந்த எல்டிஆர் மாடியூல் நம்ம யூஸ் பண்ணோம்னா, இந்த லைட்டை வந்து நம்ம வந்து இந்த சென்சார் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கையை ஃபுல்லா வச்சதுக்கு அப்புறம் தான் லைட் ஆஃப் ஆகும். இப்படி வச்சுட்டு நம்ம லைட்டு ஃபுல்லா மூடினாதான் நம்மளுக்கு வந்து லைட்டு ஆன் ஆகும். இதை வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா நம்மளுக்கு லைட் கரெக்டாக இப்படி இது லைட்டாக நிழல் பட்டாவே லைட் ஆன் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இது அவ்வளோதான் கான்செப்டே. இதை வந்து நான் வெளில செட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இவ்வளோதான் கான்செப்டே ஃபுல்லாகவே. இப்போ எல்லாத்தையும் இந்த ஒரு பாக்ஸில் வச்சுட்டு சென்சாருக்கு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த இடத்துல லைன் கொடுத்துட்டேன். இங்கே நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் வந்து இந்த இடத்துலேருந்து இப்போ கீழே இப்படி இறங்கி வந்திருக்கு. லைட்டு வந்து இங்கே இருக்குது. 2 லைட்டும் இந்த 2 லைட்டுக்கும் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த லைட்டுக்கும் அந்த லைட்டுக்கும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் மேலே இங்கே கையை வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு லைட் எரியும் பாருங்க. லைட் எரியுது. இப்போ நான் நான் வந்துடுறேன். ஆஃப் ஆகிடுது பாருங்க. இப்போ வந்து நான் கையை வச்சு மறைச்சிடுறேன். லைட் எரியுது. நான் வந்துடுறேன். இந்த வெளிச்சத்துக்காக ஆஃப் ஆகிடுது. இப்போ இங்கேயும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நமக்கு மேலே கையை வச்சோன்னா ரிலே ஆக்டிவேட் ஆகிடுது. எடுத்துட்டோன்னா ஆஃப் ஆகிடுது. நான் ரிலே சவுண்டாக மைக்கு கிட்ட வச்சு காமிக்கிறேன். இப்போ மைக்கை வந்து நான் இதுக்கிட்ட வச்சிடுறேன். இப்போ உங்களுக்கு ரிலே சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். லைட் வந்து இங்கே ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து ரிலே மாடியூலையும் எல்டிஆர் சென்சார் இது ரெண்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஏசி கரண்ட் இல்லை டிசி கரண்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சோலாரில் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரியில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம அந்த ரிலே மாடியூலில் என்ன நம்ம பவர் சப்ளை கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ பண்ண மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். பாய்.